ஹாய் ஹலோ வெல்கம். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு சாய் டிவியோட, அதாவது ஒரு 50 இன்ச் சாய் டிவியோட ஒரு அன்பாக்சிங் தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ இறுதி வரை பாருங்கள், ஒரு ஸ்கிப் பண்ண பாருங்கள். நம்ம சேனல் புதுவாக இருந்தீங்கன்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், ஸோ அதை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சிட்டிங்கன்னா இதே போல் டெய்லி போகிற டெக்னிக்ஸ் வந்து நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சாய் ஸ்மார்ட் டிவி. இதோட மாடல் நம்பர் பார்த்தீங்கன்னா K0053. ஸோ ஒரு பட்ஜெட் அப்படின்னு எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கணிச்சிங்க அப்படின்னா, ஸோ அதை வந்து நான் கடைசியில் சொல்கிறேன் என்ன பட்ஜெட் வரும் அப்படின்றத. ஸோ நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு பட்ஜெட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஹெச்டியில் கொடுத்துருக்காங்க. ரெஸ்டரேஷன் பார்த்தீங்கன்னா 1080 பிக்சலில் கொடுத்துருக்காங்க. அதாவது 2 ஹெச்டி இன்புட் இருக்குது. கூட பார்த்தீங்கன்னா 2 USB இன்புட்டும் அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ மாடல் பார்க்குறதுக்கு ஸ்லிம்மாக ஸ்லிக்காக இருக்குது. ஸோ அதை பின்னாடி நம்ம பார்க்கலாம் எப்படின்றத. ஸோ அதுக்கு முன்னாடி பாக்ஸ் வந்து நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். ஸோ இது ஹை டெஃபினேஷன் ஸ்மார்ட் டிவி அப்படின்னு கூட சொல்லலாம். அதாவது லோ பட்ஜெட்டில் ஒரு ஹை டெஃபினேஷன் ஸ்மார்ட் டிவி அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அந்தளவுக்கு வந்து டிவி வந்து பெஸ்ட்டாக பெட்டராக இருக்குது. இதுக்கு என்ன எவ்வளோ ரீசனாக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா அந்த தின்னஸ் தாங்க. சின்னஸ் செம்மையாக இருக்குது. ஸோ எம்ஐ டிவி கம்பேர் பண்ணிங்க பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ அதை காட்டிலையும் கொஞ்சம் சின்னஸ் கொஞ்சம் கூட தான் இருக்குது. ஒரு விரல் அந்த அளவுக்கு தான் இருக்குது. பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிவி வந்துட்டு பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்குது. ஸோ டிவி லுக்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்களா. ஸோ எடுத்துனே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு அவுட் சைடு ஃபேஷன். ஸோ அவுட் சைடோட அந்த லுக்கே பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது. ஒரு 50 இன்ச் டிவி இது. ஸோ பார்க்குறதுக்கிட்டு குவாலிட்டி எந்தளவுக்கு இருக்கும், அதாவது பார்த்தீங்கன்னா பிக்சல் குவாலிட்டி எந்தளவுக்கு இருக்கும், ஸ்பீக்கர் குவாலிட்டி எந்தளவுக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஸோ பிக்சல் வந்து நம்ம பார்த்துடலாம். ஸோ வீடியோ குவாலிட்டி நம்ம ஆன் பண்ணி பார்த்துடலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா 2 USB ஹக் கொடுத்துருக்காங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா ஆண்டனா அந்த ஹக் கொடுத்துருக்காங்க. 2 இன்புட் கொடுத்துருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா அந்த ப்ளஸ் மைனஸ் இது மாதிரி வரும் இல்லையா, அது இன்னும் எப்படி சொல்லணும் பார்த்தீங்கன்னா ஆடியோ இன்புட் பார்த்தீங்கன்னா இன்னும் 2 கொடுத்துருக்காங்க. கூட பார்த்தீங்கன்னா அடிஷனலாக வந்துட்டு அந்த USB ஹக்கு, HDMI கேபிள், அதே போல் பார்த்தீங்கன்னா அடிஷனலாக 2 USB டேட்டாவும் கொடுத்துருக்காங்க. ஆண்டனா இது மாதிரி அந்த மைக்கு, ஸ்பீக்கரு, அதாவது ஹெட்செட் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம், மைக் அதில் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல் டெஃபினிஷன் எல்லாமே வந்து பெஸ்ட்டாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ மொபைல் ரிவ்யூ பண்ணி அந்த இது வந்துருச்சு. ஸோ அந்த டிவியோட பேக் சைடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதான் அந்த டிவியோட பேக் சைடு. ஸோ அந்த தின்னஸ் அப்படின்னு சொல்லணும்ல, ஒரு நம்மளோட கட்டவேலோட தின்னஸ் தான் இருக்குது. நம்ம கட்டவேலோட அகலம் என்ன இருக்கும் அதான் அந்த டிவியோட தின்னஸ். ஸோ டிவி அவுட் சைடு லுக் அப்படின்னு பார்த்தா கம்ப்ளீட்டட் ஓகே அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ டிவி இப்போ ஆன் பண்ணிடலாம். ஸோ என்னென்ன ஆப்ஷன் இருக்குது அப்படின்னு ஸ்மார்ட் டிவி அப்படின்னு சொன்னதால் பார்த்தீங்கன்னா அதில் ஒய்ஃபைல கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஒய்ஃபைல கனெக்ட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா அதில் என்னென்ன ஆப்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒய்ஃபைல கனெக்ட் பண்ணி தான் வருது. இதான் உங்களுடைய ஃப்ரெண்டு பேஜ் ஏடிவி AB1 AB2, அதாவது நான் சொன்னாலே பேக் சைடில் அந்த கலராக இருக்குது. அதான் அந்த AB1 AB2 2 போர்ட் இருக்குதுல, ரெண்டுமே நம்ம சேம் டைம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட் நெட்டை கனெக்ட் பண்ணிக்கலாம். என் ஸ்மார்ட் டிவி அப்படின்றதால பார்த்தீங்கன்னா நெட்டு கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். எடுத்து அந்த கேபிள்லாம் யூஸ் பண்ணாமல் நெட்டை கனெக்ட் பண்ணிவிட்டு நார்மல் பஃபரிங் இல்லாமல் எந்தளவுக்கு அது லோடு இழுக்குது அப்படின்றத நம்ம அதில் பார்க்க போகிறோம். ஸோ கூடவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஒரு ஆப்ஷன்லாம் இதில் கொடுத்துருக்காங்க. அடிஷனலாக பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோர் கொடுத்துருக்காங்க, ஆப் ஸ்டோர் கொடுத்துருக்காங்க. ஆப் ஸ்டோர், ப்ளே ஸ்டோர் 2 தான், 1 தான். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அது யூடியூப்பு, அடிஷனலாக உங்களுக்கு என்ன வேணும் அது அமேசான் பிரேமு, ஹாட் ப்ளஸ், நெட்ஃப்ளிக்ஸ், ஸோ இதெல்லாம் வந்து நம்ம தனியாக வந்து நம்ம ஏற்றி நம்ம அடிஷனலாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு யூடியூப்பில் வந்து ஒரு ஏதாச்சும் ஒரு ஆடியோ ப்ளே பண்ணுவோம். ஸோ எந்தளவுக்கு பிக்சல் குவாலிட்டி இருக்குது அப்படின்றத நீங்களே பாருங்கள். பட் இது ஆடியோ வந்து வராது, ஒன்லி வீடியோ மட்டும் தான் வரும். இந்த காப்பிரைட் இது வர்றதால வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி ஆடியோ மட்டும் தான் வரும். ஒன்லி வீடியோ மட்டும் தான் வரும், ஆடியோ வந்து நம்ம ப்ளே பண்ண முடியாது. ஓகே, பார்க்கலாம். இதில் குவாலிட்டி அப்படின்னு பார்க்குறப்ப கொஞ்சம் ஓகே அப்படின்னு தான் சொல்லுது. ஏன்னா அதோட பட்ஜெட் வந்து நான் சொன்னது மாதிரி பார்த்தீங்கன்னா வெறும் 29,000 தான். 29,000 தான் பட்ஜெட்டு. ஸோ 29,000 என்ன கொடுக்க முடியுமோ ஸோ அந்தளவுக்கு பெஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஆனால் ஒரு குவாலிட்டி எதிர்பார்க்குறப்ப கரெக்டாக ஒரு பட்ஜெட் நம்ம எதிர்பார்க்கணும் இல்லையா. ஸோ அந்த பட்ஜெட்டுக்கு வைஸ் பார்த்தீங்கன்னா 29,000 செம்ம குவாலிட்டியாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பற்றி உங்களுக்கு வேறு டவுட் வேணும் அப்படின்னா அந்த கீழே வந்து எனி டீட்டெயில்ஸ் ஒரு நம்பர் கொடுத்துருக்கு இல்லையா. ஸோ அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிவிட்டு, ஸோ நீங்கள் ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட்டில் இருந்தீங்க, தமிழ்நாட்டில் ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட்டில் இருந்தீங்கன்னா ஃப்ரீ டெலிவரி பண்ணுறாங்க. ஸோ ஃப்ரீ இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ மற்றபடி வேறு எதுவும் டெமோ பண்ணாலும் பண்ணி கொடுக்காங்க. எலக்ட்ரானிக் ஹோம் தேட்டரு, டிடிஎஸ் எல்லாமே பண்ணி கொடுக்குறாங்க. இதே போல் நீங்கள் அதே சேனலில் தெரிஞ்சுக்கணும், அதே வீடியோக்கள் தெரிஞ்சுக்கணும், நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பக்கத்தில் பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அந்த பிக்சல் அப்படின்னு பார்க்குறது பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது. அந்த குவாலிட்டி வந்து பார்க்க நல்லா இருக்குது. சொன்னால் 50 இன்ச் அப்படின்ற பட்சத்தில் வந்து இன்னும் வீடியோ எடுக்கிற பக்கத்தில் ஷூட் பண்ணதால் கொஞ்சம் குவாலிட்டி ஓகே. இன்னும் கொஞ்சம் தள்ளி போய் எடுத்துருந்தோம் அப்படின்னா இன்னும் குவாலிட்டி வந்து நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு குவாலிட்டி இருக்கும். பட் பக்கத்துலேயும் பார்த்தீங்கன்னா அந்த கண் எரிச்சலோ அந்த கண் வலி அப்படின்ற அந்த கம்ப்ளைண்ட் கிடையாமல் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்குது. கொஞ்சமும் கிடையாது, ரொம்பவே பெட்டராக இருக்குது. நீங்கள் ஒரு லோ பட்ஜெட்டில் ஒரு டிவி எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எடுக்கலாம். அது போக ப்ரௌசர் இருக்குது, மிரர் காஸ்ட் இருக்குது, ரொம்ப ஆப்ஷன் வந்து இதில் வந்து ஃபில் பண்ணியிருக்காங்க. HDMI போர்ட் பார்த்தீங்கன்னா 2 போர்ட்டு கொடுத்துருக்காங்க, அதில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். மீடியா போர்ட்டு, நெட்வொர்க் போர்ட்டு, செட்டிங்ஸு இது மாதிரி பிரச்சனை பார்த்தீங்கன்னா அவங்க ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அது ஆப் ஸ்டோர் இருக்குது. ஸோ ஆப் ஸ்டோரில் போய்ட்டு உங்களுடைய மெயில் ஐடி வந்து நீங்கள் லாகின் பண்ணிட்டீங்க அப்படின்னா எவ்வளோ உங்களுக்கு என்ன அப்ளிகேஷன் வேணுமோ ஸோ அந்த அப்ளிகேஷன் வந்து நீங்கள் இதில் ஏற்றி வச்சுக்கலாம். இது ரேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 GB ரேம் இருக்குது, 16 GB ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. நார்மலான பட்ஜெட்டில் வந்து ஓகே அப்படின்னா சொல்லலாம்.